ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடிலைடு டெஸ்ட்டு டே நைட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்குங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேமில் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்குறப்ப எப்போதுமே இந்திய அணியில் அஸ்வினுக்கு பெரும்பாலும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு ஃபாரின் சாயில் அப்படிங்கிறப்ப அஸ்வின் பெருசாக ரெக்கார்டு வைக்கலை, அவர் செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவுக்கு மட்டும்தான் ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பீர் உள்ளே பூந்ததுனால என்னவோ தெரியலை, நமக்கு அஸ்வின் ஜடேஜா 2 பேரையுமே தூக்கிட்டு வாஷியை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பிளேயிங் 11ல் கொண்டு வந்தாங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா வாஷியையும் தூக்கிட்டு இன்னொரு தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பிளேயிங் 11ல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அநேகமாக இந்த ஆஸ்திரேலிய தொடர் தான் அஸ்வின் மாதிரி வீரருக்கு கடைசி தொடராக கூட வந்திருக்கலாம். அதனால் என்னவோ தெரியலை, ரோஹித் சர்மா பிளேயிங் 11ல் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங் ஆர்டரை மாற்றிருக்காரு. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னை களமிறக்குவதற்கு ஆடுறதுக்கு அவர் தயாராகிட்டார். கிரிக்கெட்டோட ஆரம்ப கட்டத்தில் அவர் 6வது இடத்துல தான் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தோனி தான் அவர் ஓப்பனராக ப்ரமோட் பண்ணார். இப்போ திரும்ப 6வது இடத்துக்கே ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக வந்த பிறகு யங் பிளேயர்ஸ் ஆடட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக யோசித்து டீமுக்கு என்ன தேவையோ அதை ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. ரோஹித்தோட பிளேயிங் 11 அந்த ஆர்டர், பேட்டிங் ஆர்டர் நமக்கு மாறி இருக்கு. இன்னொரு புறம் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு பிளடி ஸ்வீட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பந்து மூலமாக ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் உன் பால் ரொம்ப வேகமாக இல்லை, ஸ்லோவாக வருது அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ்வால் கலாச்சிருந்தார். இது ஆஸ்திரேலிய ஊடகங்களே இதை பெருசாக பேசியிருந்தாங்க. ஒரு சின்ன பையன், பயமே கிடையாது, ஸ்டார்க்கே எப்படி கிண்டல் அடிக்கிறார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு ஃபேவராக தான் தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. இப்போ ஸ்டார்க் இந்த விஷயத்தில் பெருசாக மௌனம் காத்து வந்தார். ஆனால் அதனுடைய முதல் பந்திலே ஜெய்ஸ்வாலை வெளியேற்றிருக்காரு. எல்பிடபிள்யூ முறையில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் ஜெய்ஸ்வால். இது ரிவ்யூ போகலாமா என்னன்னு கேட்டிருப்பார். கேஎல் ராகுலும் வேணாம், இது அவுட்டு மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல போக ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா பெவிலியனுக்கு போயிருப்பார். செலிப்ரேஷனை பயங்கரமாக ஸ்டாருக்கு கொண்டாடி இருப்பார். ஜெய்ஸ்வால் கலாச்சப்ப அவர் பெருசாக ரிப்ளை கொடுக்கல, பட் பால் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ரிப்ளைவே ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்துருக்காரு. இன்னொரு புறம் நம்ம கேஎல் ராகுல் அவுட்டே ஆகாமல் மனுஷன் வெளில போனார். ஆனால் நடுவர் கூப்பிட்டு இருப்பா, அவுட்டெல்லாம் இல்லை உள்ளவா அப்படின்னு சொல்லி இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்துச்சு. ராகுலுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்துச்சு. அதாவது பேட்டில் பால் படவே இல்லை, பேடில் போயிட்டு பேட்டு பட்டிருக்கும். அந்த சவுண்டு தான் கேட்டிருக்கும். அதை ஸ்னிக்கோமீட்டரில் அது ஹைப் காமிச்சிருக்கும், ஹைக் காமிச்சிருக்கும். அதை அவுட்டுன்னு சொல்லி ராகுலை அவுட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நடந்துச்சு. இந்த டெஸ்ட்டில் ஸ்காட் போலண்ட் உள்ளே வந்திருக்காரு. இவர் ஹெசல்வுட்டுக்கு மாற்றாக இவர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ முதல் பந்திலே பார்த்தீங்க அப்படின்னா இவரும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ராகுலுக்கு கொடுத்துருப்பாரு. அதாவது அவுட்டு கேட்டிருப்பாங்க, பட் பால் படலை. ஆனால் ராகுல் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிருப்பார் பெவிலியனுக்கு. திரும்ப ஸ்னிக்கோமீட்டரில் பார்த்தா நமக்கு ஹைக்கே வரலை, அவுட்டே இல்லை. இன்னொரு புறம் அது அவுட்டு இருந்தால் கூட அவுட் இல்லை தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் நோ பால். அம்பையர் பார்த்தீங்க அப்படின்னா கையை தூக்கியிருப்பார், இது நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்ல வேலையாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவுட் இல்லாததுக்கு ராகுல் வெளில போனார். இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக அது நோ பால் இல்லைன்னா அம்பையரை கூட அவுட்டு கொடுத்துருப்பார். அப்போ நல்ல வேலையாக அந்த நோ பால் கேஎல் ராகுல் காப்பாற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.